Today நம்ம பார்க்க போற டாபிக் C program to find the given number is odd or even. ஸோ ஒரு நம்பரை இன்புட்டா எடுத்து அந்த நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு C program எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். In this program, we will check whether a number entered by the user is even or odd. யூசர் என்டர் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ண போறோம் இந்த ப்ரோக்ராம்ல. அண்ட் ஈவன் நம்பர் இஸ் அண்ட் இன்டீஜர் தட் இஸ் பெர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை 2. ஒரு நம்பரை எப்போ ஈவன் நம்பர்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணும்போது அது பெர்ஃபெக்டா டிவைட் ஆகணும். அதாவது ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா தட் இஸ் கால்ட் பெர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை 2. எக்ஸாம்பிள் 0, 8, minus 24, etc. An odd number is an integer that is not perfectly divisible by 2. ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்கல அப்படின்னா that is called not perfectly divisible. எக்ஸாம்பிள் 1, 7, minus 11, etc. அப்போ ஒரு நம்பரை எப்படி நம்ம ஆட் ஈவன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா அது ஈவன் நம்பர், non-zero value கிடைச்சதுன்னா அது odd number. When a number returns 0, if it is divided by 2, then the number is said to be perfectly divisible by 2. ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணும்போது அது 0வை ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா the number is called perfectly divisible by 2. In our example program, we have to check the given number is perfectly divisible by 2 or not. இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த இன்புட் நம்பர் 2ஆல பெர்ஃபெக்டா டிவைட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். The entered number is perfectly divisible by 2 or not is checked using the modulus operator. ஸோ ஒரு நம்பர் வந்து 2ஆல பெர்ஃபெக்டா டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறோம். ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர் பத்தி ஆல்ரெடி ஆப்ரேட்டர்ஸ்ல டீடைல்டா படிச்சிருக்கோம். This modulus operator divides a left hand operand by a right hand operand and gives the remainder. ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஆப்ரண்டை ரைட் சைட்ல இருக்கிற ஆப்ரண்டால டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ரிமைண்டரை பொறுத்து தான் அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு டிசைட் பண்ண போறோம். அதனால நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். ஸோ ஒரு நம்பரை 2ஆல மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணி அதோட ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா அது ஈவன் நம்பர், 0 கிடைக்கல அப்படின்னா அது ஆட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 5% 2. ஸோ நான் இப்போ 5வை 2ஆல மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5வை 2ஆல டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை நமக்கு இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ 2 2s are 4, ரிமைண்டர் வந்து 1. இப்போ 5ல 2 வந்து 2 தடவை இருக்கு, அதோட மீதி வந்து 1. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 1 கிடைச்சிருக்கு. அப்போ 5 is not perfectly divisible by 2. So 5 is a odd number. 4% 2 equal to 0. 4 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்கும். அப்போ 4 வந்து ஈவன் நம்பர். இந்த ஆப்ரேஷன் மூலமா தான் நம்ம இன்புட் கொடுக்குற நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ண போறோம் using this modulus operator. So in this program we will have to find the given number is odd or even. இந்த ப்ரோக்ராம்ல நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணணும். ஸோ தி கிவன் நம்பர் இஸ் ஸ்டோர்ட் இன் அ வேரியபிள் நம்பர் யூசிங் ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ கீபோர்ட்ல இருந்து இன்புட் கொடுக்கக்கூடிய நம்பரை ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் பண்ணி அதை நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நவ் வி ஹாவ் டு டிவைட் த என்டர்ட் இன்புட் நம்பர் பை 2. ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த இன்புட் நம்பரை 2ஆல டிவைட் பண்ணணும் அண்ட் செக் வெதர் த ரிசல்ட் இஸ் 0 or not using modulus operator. So modulus operator யூஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ண போறோம். அப்ப அதுல நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். அந்த ரிமைண்டர் வந்து 0வா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போறோம். ஸோ 0வா இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர், 0வா இல்லைன்னா ஆட் நம்பர். ஸோ அப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படிங்கிற வேரியபிளை மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்றோம். ரிமைண்டர் 0வா அப்படின்னு செக் பண்ண போறோம். Since we need to check a condition, we can use if else statement. இங்க பாத்தீங்கன்னா ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, this or that, இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ப்ரோக்ராமோட லாஜிக்ல வரும்போது if else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ நம்ம செக் பண்ண போற கண்டிஷன் if number %2 equal to 0.
ஸோ நம்பருங்கிற வேரியபிள 2 ஆல மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணி அதோட ரிமைண்டர் 0வா அப்படின்னு செக் பண்றேன். ஸோ 2 தடவை ஈக்குவல் டு போட்டிருக்கோம்னா அது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா நம்பர் வந்து ஈவன். ஸோ நம்ம ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கிவன் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். எல்ஸ் ஒருவேளை இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ரிமைண்டர் 0 கிடைக்கல அப்படின்னா the number is odd அப்படிங்கிறத ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட சிம்பிள் லாஜிக். ஸோ இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். ஸோ டபுள் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பத்தி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் எழுதுறேன். சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் the given number is odd or even. Then next வந்து preprocessor section. நான் இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். hash include then angle bracket குள்ள stdio.h. Similarly next header file இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். hash include conio.h. இப்போ ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியாச்சு. இந்த ப்ரோக்ராம்ல நான் குளோபலா எதுவும் டிக்ளேர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் டைப் பண்றதுக்கு நான் இப்போ எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் மெயின்ங்கிற கீவேர்ட், அதுக்கப்புறம் parenthesis bracket. இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங்கை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ திஸ் ப்ரோக்ராம் நீட்ஸ் ஒன் இன்டீஜர் இன்புட் வேரியபிள். இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான் தேவைப்படுது. ஸோ ஒரு இன்டீஜர் வேரியபிள் மட்டும் நம்ம இப்போ டிக்ளேர் பண்ணா போதும். வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த வேரியபிளோட நேம், தென் அந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்போ நான் இன்டீஜர் நம்பர் தான் இன்புட்டா ரீட் பண்ண போறேன். ஸோ டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்ட். ஸோ இன்ட் ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு செமிகோலன். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நான் ஒரே ஒரு இன்டீஜர் வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ இப்போ டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்ட் ஸ்பேஸ் விட்டு நான் இப்போ ஒரே ஒரு வேரியபிள் தான் எனக்கு வேணும். நான் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் இந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். The next section clear screen function. ஸோ clear screen function டைப் பண்றதுக்கு CLR SCR அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு ஒரு செமிகோலன். Then we need a print of statement to ask the user to enter a number. யூசரை ஒரு நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்கறதுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்டோட சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracketக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். இதுல கொடுக்குற இந்த ஸ்ட்ரிங் வந்து மானிட்டர்ல அப்படியே டிஸ்பிளே ஆகும். நான் நெக்ஸ்ட் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசரை ஒரு நம்பரை என்டர் பண்ண சொல்லி டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ அப்போ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracketக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் எ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது இந்த பிரிண்ட் ஆஃப்ல கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் தான் நமக்கு மானிட்டர்ல ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். Then we need a scanf statement to read the number from the keyboard and store in a variable number. ஸோ இப்போ நம்ம கீபோர்ட்ல இருந்து என்டர் பண்ணக்கூடிய நம்பரை scanf ஃபங்க்ஷன் மூலமா ரீட் பண்ணி அந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் இப்போ இன்புட்டை ரீட் பண்ண போறேன். ஸோ scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracketக்குள்ள டபுள் கோட்ஸுக்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்டீஜர் நம்பர் தான் ரீட் பண்ண போறேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d யூஸ் பண்ணணும். ஒரு வேரியபிள் தாங்கிறனால ஒரு தடவை %d யூஸ் பண்ணா போதும். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு டபுள் கோட்ஸ், தென் ஒரு கமா, தென் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு அந்த வேரியபிளோட நேம். ஸோ வேரியபிளோட நேம் இந்த ப்ரோக்ராம்ல நான் நம்பர்னு டிக்ளேர் பண்ணியிருந்தேன். வேரியபிள் நேம் கொடுத்துட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நம்ம கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணக்கூடிய நம்பர் இந்த நம்பருங்கிற வேரியபிள்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு செக் பண்ணிக்கலாம். Now we have to divide the entered input number by 2 and check whether the result is 0 or not using modulus operator. இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த இன்புட் நம்பரை 2 ஆல மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணி அதோட ரிமைண்டர்ல 0 கிடைக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ நான் இப்போ நம்பர் அப்படிங்கிற வேரியபிள் தான் அந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அந்த வேரியபிளை மாடுலஸ் ஆப்ரேட்டர் % யூஸ் பண்ணி 2 ஆல நான் டிவைட் பண்றேன். அதோட ரிமைண்டர் வந்து 0வா அப்படின்னு செக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ரிலேஷனல் ஆப்ரேட்டர் டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட
conditional expression. Since we need to check a condition, we can use if else statement. So இந்த conditional expression நான் if else statement யூஸ் பண்ணி இப்போ செக் பண்ண போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இஃபோட சின்டாக்ஸ். ஸோ இஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket குள்ள அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை கொடுக்கணும். தென் இஃப் பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு கர்லி பிரேஸ், தென் இதுல ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுத்துக்கலாம். தென் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு கர்லி பிரேஸ், தென் எல்ஸ் பார்ட். ஸோ எல்ஸ்னு டைப் பண்ணிட்டு அந்த எல்ஸ் பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு கர்லி பிரேஸ், தென் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை கொடுத்து முடிச்சுட்டு ஒரு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு எல்ஸ் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ஸோ நான் இப்போ செக் பண்ண போற கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து நம்பர் %2. ஸோ இந்த நம்பர் %2 ஒரு நம்பரை 2ஆல மாடுலஸ் ஆபரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணி அதோட ரிமைண்டர் வந்து 0க்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ண போறேன். இதுதான் இப்போ என்னோட கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். அதை நான் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல parenthesis bracket குள்ள கொடுத்துருக்கேன். தென் அந்த இஃப் பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ், தென் இப்போ ஸ்டேட்மெண்ட் பிளாக். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து ஈவன். ஏன்னா 2ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 கிடைக்குதுன்னா அந்த நம்பர் வந்து ஈவன். ஸோ அதை நான் இப்போ ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். த நம்பர் இஸ் ஈவன் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் இப்போ டபுள் கோட்ஸுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த டெக்ஸ்ட் தான் நமக்கு மானிட்டர்ல டிஸ்பிளே ஆகும். தென் இந்த இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ், தென் இப்போ எல்ஸ் பிளாக். ஒருவேளை இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நம்பர் வந்து கண்டிப்பா ஆடா தான் இருக்கும். ஸோ எல்ஸ் பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு கர்லி பிரேஸ். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல த நம்பர் இஸ் ஆட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் எல்ஸ் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இஃப் எல்ஸ் பார்ட்டு தான் நம்ம இப்போ ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம லாஜிக்ல பார்த்த அந்த டாபிக்கை நான் அப்படியே ப்ரோக்ராம்ல டைப் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ லாஜிக்ல பார்த்தா அந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை அப்படியே நான் இப்போ ப்ரோக்ராம்ல டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணி அதை 2ஆல மாடுலஸ் ஆபரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதோட ரிமைண்டரை 0-1 செக் பண்றேன். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா த நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். எல்ஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா த நம்பர் இஸ் ஆட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான எல்லா லைனும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கெட் சிஹெச் ஃபங்க்ஷன். ஸோ கெட் சிஹெச் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket போட்டு ஒரு செமிகோலன், தென் லாஸ்ட்ல மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சாச்சு. நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கம்பைல் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் இல்லை. நெக்ஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பிரிண்ட்எஃப்ல கொடுத்துருந்தோம் அந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு, என்டர் ஏ நம்பர். நான் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன் 5. நமக்கு தெரியும் 5 வந்து ஆட் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா the given number is odd அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்போ 5 கொடுக்கும்போது if பார்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ எல்ஸ் பார்ட்ல இருக்கிற given number is odd அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். சிமிலர்லி நம்ம இன்னொரு நம்பர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ 4ன்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா the given number is even அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்ல ஒரு நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணிட்டு the given number is odd or even அப்படிங்கிறத மாடுலஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி if else ஸ்டேட்மெண்ட் மூலமா கண்டுபிடிச்சிருக்கோம். தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.